தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு பண்ணினார். உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடு என்று சொன்னார். ஆபிரகாமுக்கு 100 வயதான போது தேவன் அவனுக்கு சொன்னபடி அவன் மனைவி கர்ப்பமானாள். ஒரு ஆண் பிள்ளை பெற்று அவனுக்கு அவர்கள் ஈசாக்கு என்று பெயரிட்டார்கள். ஈசாக்கு பெற்றோருக்கும் தேவனுக்கும் கீழ்ப்படிந்து நடந்தான். ஆபிரகாமை தேவன் சோதித்தார். உன் மகனை எனக்கு பலியிடு என்றார். ஆபிரகாம் ஈசாக்கை தேவன் சொன்ன இடமான மோரியா தேசத்திலுள்ள ஒரு மலையின் மேல் ஈசாக்கை பலியிட கொண்டு சென்றான். ஈசாக்கு தேவனுக்கு ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தான். தேவன் ஆபிரகாமையும் ஈசாக்கின் அர்ப்பணிப்பையும் கண்டு தேவன் ஆபிரகாமை நோக்கி, ஈசாக்கை பலியிடாதே, உன் விசுவாசத்தை உண்மை என்று கண்டேன் என்று சொல்லி தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் தன் வேலைக்காரன் எலியேசரை ஈசாக்குக்காக பெண் பார்க்கும்படி தன் இனத்தாரிடத்திற்கு அவனை அனுப்பினான். ஆபிரகாம் பார்த்த பெண் ரெபெக்காளை ஈசாக்கு தன் மனைவியாக சேர்த்து கொண்டான். தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்து நன்றாக அவனை வழி நடத்தியது போல ஈசாக்கையும் ஆசீர்வதித்து நன்றாக வழி நடத்தினார். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 1-6 வசனங்களும் 12 வசனமும். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராரூருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஈசாக்குக்கு ஏசா யாக்கோபு என்னும் 2 குமாரர்கள் பிறந்தார்கள். அதில் ஈசாக்குக்கு பிறகு தேவன் யாக்கோபை தெரிந்து கொண்டார், அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய சந்ததிதான் இஸ்ரவேல் மக்கள். ஈசாக்கு தன் சிறு வயது முதல் கடைசி வரை தேவனுக்கு பயந்து நடந்தான். ஈசாக்கை போல நாமும் வாழ்ந்தால் தேவன் நம்மையும் ஆசீர்வதித்து நன்றாக வழிநடத்துவார் என்பதை இக்கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.